உணவை எந்த முறையில எடுத்துக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் உணவு நீங்க என்ன வேணாலும் எடுத்துங்க, எது வேணாலும் எடுத்துங்க. ஆனா எப்படி, எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது 2யும் நீங்க கவனிக்கணும். எப்படி? எப்படி, எப்போ அப்படின்னு இருக்கு. எப்படி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா முதல்ல எப்போ. எப்போ அப்படின்னா இந்த உடம்பு கேட்கும்போது, இந்த உடம்புக்கு ஒரு பசி அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது இந்த உணவு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் எடுத்துங்க, எது வேணாலும் எடுத்துங்க. ஆனா கவனத்தோட எடுங்க. எப்படிங்கிற ஒரு முறையில என்னன்னா, கவனம் முழுசா நீங்க அந்த உணவோட ஒன்றுங்க. நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுடைய மனம் அந்த உணவோட ஒன்றணும். முதல் நிலை அதுதான். நீங்க எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் முதல்ல உங்க மனம் நானும் அந்த உணவும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிணாமம் சொல்லுவாங்க, பரிமாற்றம். அந்த பரிமாற்றத்துல முதல்ல ஒன்று உங்களுக்கு பிடிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். அதைத்தான் பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு விரும்பி விரும்பி சுவைச்சு சாப்பிடுங்க. அப்போ அந்த உணவோட நீங்க ஒன்றணும். ஆனா இன்னைக்கு அவசர உலகத்துல பறந்து பறந்து ஏதோ அள்ளி போட்டு முழுங்கிட்டு போயிடுறது இல்லையா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறமால சாப்பிடணும்னு தூக்கி போட்டுட்டு பசியெல்லாம் அடங்கின பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப சாப்பிட்றது. அப்படியே இல்லையா, எங்கேயாவது டிவி பார்த்துக்கிட்டு இல்ல மொபைல் பார்த்துக்கிட்டு இல்ல யார்ட்டையும் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றமே தவிர பசிக்கு நம்மளுக்கும் உள்ள தொடர்பு வெகு தூரத்துல ஆயிடுச்சு. நீங்க அந்த உணவை விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டீங்க. அதனால அந்த உணவுடைய அருமை உங்களுக்கு யாருக்கும் தெரியல. இந்த உணவு எவ்வளவு முக்கியம், இந்த உடலுக்கு எவ்வளவு பிரதானம் அப்படிங்கிறது உங்களால உணர முடியல. இந்த உணவை மெயினா ரசிச்சு நல்ல ரசனையோட உங்களுக்கு பிடிச்சு விரும்பி அப்படி பழகி பாருங்க. அந்த சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உள்ள கம்யூனிகேஷன் வேற எதுலயும் இருக்கக்கூடாது. கவனம், அந்த கவனிச்சு சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்குங்க. இதுதான் எப்படி அப்படிங்கிறதுக்கு முதல். 2வது தண்ணி. இந்த தண்ணி எப்படி குடிக்கிறதுங்கிறது நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்க, ஏன்னா தண்ணியே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் குடிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. பொதுவா அப்படியெல்லாம் இல்லை. தண்ணியும் அதே தான். எப்போ எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்போ அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவைப்படும் போது. இந்த உடம்புக்கு தேவைன்னா தான் ஒரு பொருளை நீங்க கொடுக்கணும். தேவையில்லாம எந்த ஒரு பொருளையும் கொடுக்க கூடாது. இப்ப இந்த தண்ணி எப்ப கொடுக்கணும்? தேவை. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த தண்ணியும் அதே மாதிரிதான். உங்களுக்கு தண்ணி தாகம் இருக்கா, அதையும் தண்ணிய வாய் வச்சு நீங்க அருந்தணும். அப்பதான் இந்த தண்ணிக்கு உங்களுக்குமான தொடர்பு கிடைக்கும். அப்ப எவ்வளவு தண்ணி எனக்குள்ள போயிருக்கு, எவ்வளவு எனக்கு அது திருப்தியா இருக்கு, இது போதும் போதாதுன்னு உங்க உணர்வு முடிவு பண்ணும். அப்ப உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். ஓகே, தண்ணி குடிச்சிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு உணர்வு கிடைக்கும் வைப்பீங்க. இல்லையா, சில பேர் அண்ணாந்து வாய் வச்சு எப்படி சார் குடிக்கிறது, அந்த பழக்கம்லாம் இல்லை, இன்னைக்குள்ள சூழல்ல அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, அண்ணாந்து குடிக்கிறீங்களா, கொஞ்சோண்டு குடிக்கிறீங்களா, எடுத்துருங்க. அதை முழுமையா குடிச்சிட்டு மறுபடி குடிக்கிறீங்களா, அதை முழுமையா அழகா உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்குங்க. மறுபடி இது மாதிரி விட்டு விட்டு குடிக்கும் போகும்போது அதுக்கும் உங்களுக்குமான தொடர்பு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி குடிக்கிறோம்னா, சில பேர் அப்படி எடுத்து இப்படி அண்ணாத்துனா அது 1/2 லிட்டரா, 1 லிட்டரா, கொஞ்சோண்டா, நிறையாவா, 1/4 லிட்டரா அப்படிலாம் இல்லை, கட 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 கடன்னு குடிச்சிடுறாங்க. கேட்டா தண்ணி தாகம். அது எவ்வளவு உனக்கு போதுமா போதாதா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு தேவை இவ்வளவு குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் குடிக்க கூடாது. தண்ணியை பொறுத்தளவையும் அதேதான். வாய் வச்சு உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாய் ஊத்திட்டீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். மறுபடியும் குடிக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீரை பருகு அப்படிம்பாங்க. நீரை குடின்னு சொல்லலை, நீரை பருகு அப்படிம்பாங்க. அதை சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்குனீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை உங்களால உணர முடியும். இதுதான் உணவை பராமரிக்கிறது. இப்படி பராமரிச்சாலே மேக்சிமம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த உடல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கவனிச்சிட்டீங்கனாலே உங்க உடம்பு ஆரோக்கியமா செம்மையாக இருக்கும். இந்த இயற்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். மற்றபடி இது நடக்குமானா சாத்தியம் இல்லை. ஆனா இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே என்னுடைய உடம்பு இப்படியா, இந்த உடம்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உணர்ந்து இதை கவனிச்சிங்கன்னா இந்த உடம்ப ஆரோக்கியமாக எடுத்துட்டு போக முடியுமான்னா கண்டிப்பாக முடியும்.